விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, இந்த நடிகர்கள் பின்னாடி அப்படியே கண்மூடித்தனமாக வந்து போகிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாது. அப்படி இளைஞர்கள் பின்னாடி போகிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க போட்டோம், அப்படிப்பட்டவங்க தேவையே கிடையாது அப்படின்னு அவங்களெல்லாம் வடிகட்டி நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பிச்சிருவோம், தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக டைரெக்டாக அவர் யாரை சொல்ல வர்றாரு அப்படின்னா டிவிகே லீடர் விஜய் அவர்களை தான் வந்து சொல்கிறாரு. அவரையும் அவர் கட்சியும் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நாம் தமிழர் விசஸ் டிவிகேன்னு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிறது ஒரு எவர்கிரீன் கான்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் விசிகே விசஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, நிறைய கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் பார்த்தோம்னா நிறைய பேர் டிவிகேக்கு போகிறாங்க. டிஎம்கே கட்சியில் சில முக்கிய பொறுப்பு கிடைக்காதவங்களும் வந்து டிவிகே விஜய் அவர்களோட கட்சிக்கு போகிறாங்க. இது மாதிரி நிறைய கட்சியிலேருந்து வந்து விஜய் அவர்களோட கட்சிக்கு வந்து போகிறாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் கூட பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிகேக்கு போகிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இதனுடைய இந்த ஒரு வெளிப்பாடுனால ஒரு அட்டாக்காக வந்து நம்ம கொடுக்கணும், ஏதாவது ஒரு பதிலடி தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொன்னது என்னென்னா, இந்த 2006 அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வர்றதுனால யாருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு தேய்மானம் ஏற்படும், ஒரு பலவீனம் ஆவாங்க அப்படின்னா விசிகா தான் பலவீனம் ஆவாங்க அப்படின்லாம் வந்து ஊடகத்தில் சொன்னாங்க, கருத்து அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க பல பேர். ஆனால் எதுவுமே ஆகலை. விசிகா அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மாநில அளவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாகவும் இருக்குது. ஸோ விசிகா அப்படிங்கிறது எப்போவுமே அந்த இன்னும் மேற்கொண்டு பலமாக தான் போயிட்டுருக்கே தவிர பலவீனம் அடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஸோ இது வந்து ஒரு நடிகர் பின்னாடியோ இல்லை ஒரு சாதாரண இதுவோ இந்த கட்சி வந்து உருவாகலை. விசிகே அப்படிங்கிறது ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான தலைவர்கள், அதாவது அம்பேத்கருடைய அந்த கொள்கை, பெரியாருடைய அந்த பெரியாரிய சிந்தனை, அது மட்டும் இல்லாமல் பாட்டாளிகளுக்குடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அந்த மார்க்ஸுடைய சிந்தனை, மார்க்கத்தியம், இதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கட்சி. அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து இதை வந்து எதுவும் பண்ணி உடச்சிட முடியாது, எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு பின்னாடி போனோம், நடிகர்கள் பின்னாடி போட்டோன்னா போட்டோம், அது எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் டிவிகே லீடரை வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிகர் பண்ணும். ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன பதில் வந்து வரும் அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அண்ட் அவர் சொன்னது ஒரு வகையில் வந்து உண்மைதான். எனக்கு என்னென்னா, இப்போ டிஎம்கேல விசிகே வந்து இருக்காங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் ஒரு 5 சீட்டு, பொது தொகுதி கூட இல்லை, நான் சொல்கிறது அதே தனி தொகுதியில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னாலும் அது ஒரு பெட்டராக இருக்கும். பட் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது டிஎம்கேல இன்னும் பெரிய லெவலில் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ பெரிய லெவலில் கிடச்சிது அப்படின்னா அவர் வந்து இன்னும் ஒரு ஆவேசமாக வந்து இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் டிவிக்கே வர்றதும் கூட ஒரு பெட்டர் சாய்ஸாக அப்படி தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து உள்ளே போயிருக்கிறாரு டிவிக்கேல. ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து திருமாவளவன் அவர்கள் உள்ளே வந்தார் அப்படின்னா, டிஎம்கே விட டிவிகேக்கு வந்து வந்தார்னா ஒரு 15 ஒரு 20 சீட்டு வரைக்கும் வரும். ஏன்னா அந்த சிறுபான்மையினரோட ஓட்டு அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து அவர்கிட்ட இருக்குது, திருமாவளவன் அவர்கள்கிட்ட. ஸோ என்ன தான் இப்போ பார்க்க போகிறாங்க, இது இப்படியே தான் கிளாஷாக போகுமா, டிஎம்கேவுடைய அந்த தோழமை கட்சியாக விசிகே இருந்து அப்படியே டிவிகே வந்து அட்டாக் பண்ணுவாங்களா, இல்லை டிஎம்கேலேருந்து வெளியே வந்து திருமாவளவன் அவர்கள் டிவிகேக்கு போவாரா, அங்கே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அவருக்கு கிடைக்குமா, இல்லை இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து சொல்ல முடியாது, அரசியல் எது வேணால் மாறலாம். ஸோ விஜய் அவர் தம்பி நல்ல நடிகர், அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அது வருமா, ஸோ களம் மாறுமா, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிவிகே சைட்லேருந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக ஒரு விமர்சனமாக மாறும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக வரணும். அவர் வந்து டிஎம்கே, காங்கிரஸ், பல கட்சிகளை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவருக்குன்னு ஒரு சாலிடான இன்னும் பெரிய ஒரு லீடராக வர்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது ஃப்யூச்சரில் அவர் எப்படி என்ன மாதிரியான அணி வந்து மாறுவாரா, ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கேவை கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ சரி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.